ஒரு சின்ன ஊருக்கு ரம்யா சுரேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா. ரம்யாவோட மாமியார் ரொம்பவும் கொடுமைக்காரங்க. ரம்யாவை நல்லா அடிப்பாங்க. சுரேஷும் அம்மா பேச்சு தான் கேட்பாரு. ரம்யா உடம்புல அவங்க அடிக்கிறதோட காயம் எல்லாமே அப்படியே இருக்கும். ஒரு நாளைக்கு ரம்யா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது ரம்யாவோட மாமியார் சுதா வந்து அவ சமைக்கிறத திறந்து பார்த்தாங்க. அடியே ரம்யா, இவ்ளோ பருப்பா போடுவ சாம்பார்ல எவ்ளோ நஷ்டம் ஆகுதுன்னு தெரியுமா? ஐயோ அத்தை, நீங்க தானே அத்தை போட சொன்னீங்க. இப்ப என்ன சொல்ல வர? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு என்ன சொல்ல வரியா? டேய் சுரேஷ், இங்க வந்து உன் மனைவிய பாரு. என் மேல பயமே இல்லாம போச்சு அவளுக்கு. ஐயோ அத்தை, நான் இப்ப எதுவுமே சொல்லலையே அத்தை, எதுக்கு இப்ப அவரை கூப்பிடுறீங்க அத்தை? அப்படி ரம்யா பயந்தா. அப்ப சுரேஷ் அங்க வந்து என்னமா ஆச்சு, என்ன இங்க சண்டைன்னு கேட்டாரு. என்னங்க, எதுவும் சண்டைலாம் இல்லங்க, நான் எதுவும் பண்ணல. இந்த வீட்ல இருக்க எல்லா நஷ்டத்துக்கும் நான் தான் காரணம்னு உன் மனைவி சொல்றா. இவளுக்கு திமிர் ஆயிடுச்சு, முதல்ல இவள அடக்கணும். அப்ப சுரேஷ், இருமா நான் இவளை கவனிச்சுக்கிறேன்னுட்டு உடனே கரண்டியை எடுத்து சூடு பண்ணி ரம்யா வேண்டாம் வேண்டான்னு கதறியும் கூட சுரேஷ் அவர் 2 கையிலயும் சூடு வச்சுட்டாரு. ரம்யா ஓன்னு அழ ஆரம்பிச்சா. அவங்க எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி ரம்யாவை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு ரம்யா மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தா. அப்ப அவ எதிர்க்க அவளோட ஊர் பொண்ணு திவ்யாவை பார்த்தா.